நந்தி, இன்று அமாவாசையாக இருந்தும் கைலாயத்தில் ஜொலிக்கும் அனைத்து விளக்குகளாலும் இருள் அகன்று ஒளி பொருந்திய இரவாக காட்சியளிக்கிறது. கைலாயத்தில் இது போன்ற பிரகாசம் இதுவரை நான் என்றுமே பார்த்ததே இல்லை. கைலாயத்தின் பிரகாசம் நீங்கள் தானே தாயே. தாங்கள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் கைலாயத்தில் பண்டிகை நாளாகவே இருக்கும் தாயே. நாம் பாக்கியசாலிகள் தந்தையே. காமாக்கியா தரிசனம் பெறும் பாக்கியம் பெற்றுவிட்டோம். தந்தையே, நரகாசுரனுக்கு வரமளிக்கும் முன்பே தாங்கள் கூறினீர்கள் காமாக்கியா அவதாரத்தை நாம் பார்ப்போம் என்று. அப்படியென்றால் என்ன நடக்கப் போகிறது என்று தாங்கள் முன்பே அறிவீர்களா? முக்காலத்தையும் நான் அறிவேன் குமரா. ஆகையாலேயே உனது அன்னை மகா காளியானாள். தந்தையின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம் கார்த்திகேயா. குழம்பி போய்விடுவாய். நான் இந்த முயற்சியை பல வருடங்களுக்கு முன்பே விட்டுவிட்டேன். காலம் வரும்போது இவரது வார்த்தைகள் தானாகவே உனக்கு புரியும். அப்படி பார்க்காதீர்கள் மகாதேவா. இனி தாங்கள் இவ்வாறு பார்த்தீர்கள் என்றால் நான் தங்கள் கண்களை மூடிவிடுவேன். கைலாயத்திற்கு தங்களை வரவேற்கிறேன் லட்சுமி தேவி. இன்றைய நாள் பிரபஞ்சம் முழுவதும் லக்ஷ்மி பூஜையாக அனுசரிக்கப்படும். இன்றைய நாள் தங்களை பூஜிப்பவர்களிடம் செல்வம் என்றுமே குறையாது. இந்த இருள் நிறைந்த இரவில் தீபம் ஏற்றி தாங்கள் என் மனதை கவர்ந்து விட்டீர்கள். இந்த இருள் நிறைந்த இரவில் மகாகாளி நமக்கு தீபமாக மாறி நமக்கு ஒளி கொடுத்தார். நான் வாக்களிக்கிறேன், ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் அமாவாசை நாளில் நான் தீபமாக மாறி அனைவரும் வாழ்வில் நான் ஒளி தருவேன். தீபங்களால் ஒளி வருகிறது. அதனால் இன்று முதல் இந்த நாள் தீப ஒளி, அதாவது தீபாவளி என்ற பெயரால் அழைக்கப்படும். இந்த நாளில் ஒருவர் தீபம் ஏற்றி தூய மனதுடன் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் லக்ஷ்மி தேவியே அவரது இல்லத்தில் குடிபுகுவார். எங்களுக்கு விடை கொடுங்கள் தாயே. கார்த்திகேயா, வாருங்கள். தேவேந்திரரை,
தாயே தாயே, எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. பசிக்கிறதா? ஆ, ஆ, ஆ. சற்று நில். தாயே, எடுத்துக்கொள். எனக்கு எனக்கு இதுவே போதும். மகாதேவா, எங்கே உள்ளீர்கள்? தரிசனம் தாருங்கள் மகாதேவா, தரிசனம் தாருங்கள். இல்லையெனில் எனது வாழ்வை முடித்துக் கொள்வேன். கவலை கொள்ளாதே இரண்யாக்ஷா. எந்த தந்தையேனும் தன்னுடைய புதல்வனின் சவத்தை காண வேண்டிய நிலை வந்தால் அவன் கவலைப்பட மாட்டானா மகாதேவா? இந்த உடலை பாருங்கள். அவன் இருக்கும் வரையில் தங்களின் பக்தனாக இருந்தான். இவன் வருடக்கணக்கில் தங்களுக்காக தவம் இருந்தான். பிறகு ஆணவத்தான் அநியாயங்கள் புரிந்தான். அந்த தண்டனை அவனுக்கு கிடைத்தது. ஆனால் இதில் எனது குற்றம் என்ன? நானும் அசுரன்தான். ஆனால் நானும் ஒரு தந்தை தானே. நரகாசுரன் மரணித்ததற்கு காரணம் யாதெனின் அசுர புத்திரன் என்பதல்ல, துஷ்டன் என்பதாலேயே மரணம் நிகழ்ந்தது. நரகாசுரனின் கர்மங்களே இதற்கு காரணம். தீய மார்க்கத்தில் எவர் சென்றாலும் அவர்களுக்கு அழிவானது விதியாகும். உனது மற்றொரு புத்திரனும் இவ்வாறு செயல்பட்டால் அப்புத்திரனும் மரணிப்பது நிச்சயம். ஆனால் எனக்கு வேறு புத்திரர்கள் இல்லையே மகாதேவா. தாங்கள் கூறிய வார்த்தை மெய்ப்பட வேண்டுமானால் தாங்கள் எனக்கு மேலும் ஒரு புதல்வனை தருவதாக வரமளியும். ஐயே, தங்களுடைய செயலால் இந்த அமாவாசை இரவை பௌர்ணமியை விட பிரகாசமாக மாற்றிவிட்டீர்கள். தாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளீர்களா? நீ மகிழ்ந்தால் நானும் மகிழ்வேன். ஆமாம், மகாதேவர் எங்கே? அவரை காணவில்லையே. நானும் அதை அறியேன் தாயே. நந்தி, கூறுங்கள் தாயே. நீ மகாதேவரை பார்த்தாயா? மகாதேவர் எங்கு இருக்கிறார்? அதை நானும் அறியேன் தாயே. நான் தான் கூறினேனே, தாங்கள் என்னை இவ்வளவு அன்புடன் பார்த்தால் தங்கள் கண்களை மூடிவிடுவேன் என்று. என் பார்வையிலிருந்து உன் கைகளை விலக்கி விடு பார்வதி. இல்லை, எடுக்க மாட்டேன். ஏனென்றால் தங்கள் பார்வையால் நான் நாணி போகிறேன். அமாவாசை இரவு முடிந்துவிட்டது. ஆனால் பகலில் எப்படி இருள் சூழ்ந்தது?
மன்னித்து விடுங்கள் மகாதேவா. தங்கள் கண்களை மூடினால் ஏற்படும் விளைவை நான் அறியவில்லை. பிரபஞ்சத்தில் ஏதேதோ அபசகுணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்னவாயிற்று? தாங்கள் எதை செய்தாலும் அதில் எனக்கு நன்மைதான் அடங்கியுள்ளது மகாதேவா. முருகனை தான் என்னால் வளர்க்க இயலவில்லை. ஆனால் இந்த குழந்தையை நானே வளர்ப்பேன். என் தாய்மைக்கு மீண்டும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி, மிக்க நன்றி. வாக்களியுங்கள் மகாதேவா, எனக்கு மேலும் ஒரு புதல்வனை தாருங்கள். வாக்கொன்றளிக்கிறேன் இரண்யாக்ஷா. எனது அம்சத்தில் உருவாகும் குழந்தையை உனக்கு வரமாக அளிக்கிறேன். அக்குழந்தையும் வளர்ந்து தீய மார்க்கத்தையே மேற்கொண்டால் அக்குழந்தையும் மரணத்தை சந்திக்க நேரிடும். நான் தங்களுக்கு நன்றி உரைத்துக் கொண்டே இருப்பேன் மகாதேவா. என்னை மீண்டும் தாயாக்கி உள்ளீர்கள். தாய்மை சுகத்தை எனக்கு அளித்துள்ளீர்கள். கார்த்திகேயனுக்கு நான் செய்யாததையெல்லாம் இந்த குழந்தைக்கு செய்து நான் மகிழ்ந்திருப்பேன். மகாதேவா, இந்த குழந்தையால் இக்குழந்தை பார்வை திறனற்றது. நீ எனது விழிகளை மூடிய சமயமே இக்குழந்தை உருவம் பெற்றது. இந்த குழந்தை பார்ப்பதற்கு பார்வையே தேவை இருக்காது மகாதேவா. என் தாய்மையால் இந்த பிரபஞ்சத்தை நான் இவனுக்கு காட்டுவேன். நீ பார்ப்பதற்கு உனக்கு கண்களே தேவைப்படாது. எந்த குழந்தைக்கு தாயின் அருள் உண்டோ அக்குழந்தைக்கு இருள் கூட வெளிச்சம்தான். நான் உனக்கு ரிதாம்பர பிரக்ஞையை வரமளிக்கிறேன். ஒருவர் பார்த்து உணர்ந்து கொள்வதை நீ கேட்டே உணர்ந்து கொள்வாய். உன்னால் கண்களால் காண இயலாமல் போகலாம், ஆனால் செவிகளால் அனைத்தையும் உணர்வாய். நான் என் குழந்தையுடன் விளையாடப் போகிறேன். நான் இவனுக்காக உணவு சமைப்பேன், புத்தாடை அணிவிப்பேன். இவன் என்னிடம் குறும்பு செய்தால் இவனை நல்வழியும் படுத்துவேன். மன்னித்து விடுங்கள் மகாதேவா, ஒருவேளை இவன் பொருட்டு தங்களுக்கு சேவை செய்யாமல் கூட போகலாம். பார்வதி, இக்குழந்தை பற்றிய உண்மையை நீ அறிவது அவசியமாகும். மகாதேவா, எங்கு உள்ளீர்கள் மகாதேவா? என் முன் வாருங்கள், காட்சி அளியுங்கள், தங்கள் வாக்கினை நிறைவேற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்கிருக்கிறீர்கள் மகாதேவா? காட்சி அளியுங்கள், எங்கிருக்கிறீர்கள் மகாதேவா? வேண்டாம் மகாதேவா,
இம்முறை வேண்டாம். கார்த்திகேயனை நான் கார்த்திகை பெண்களிடம் அளித்தேன். இம்முறை என் குழந்தையை எடுத்துச் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். நான் வாக்களித்து விட்டேன் பார்வதி. ஒருவனது கர்மமே அவனது வாழ்வை முடிவையும் தீர்மானிக்கும். இவ்வுண்மையை அவன் கற்றல் அவசியம். பிரபஞ்சத்திற்கு இது அனுபவ பாடமாகும். கடும் தவத்தால் பெற்ற வரம் தீய மார்க்கத்திற்கு பயன்படுமேயானால் அவ்வரமே சாபமாகிவிடும். இவன் தங்கள் குழந்தை மட்டுமல்ல மகாதேவா, இவனது தாய் நான். இந்த அசுரனுக்கு வாக்களிக்கும் முன்னர் தாங்கள் என் அனுமதியை பெற்றீர்களா? கார்த்திகேயனை என்னால் சீராட்டி பாராட்டி வளர்க்க இயலவில்லை. குழந்தையை எவருக்கேனும் தர இயலாது. எந்த அசுரனாவது மகாதேவரை தேடி கைலாயத்திற்கு வந்தால் நிச்சயமாக அது அமங்கலம்தான். இரண்யாக்ஷன் இங்கு வந்திருப்பதும் மங்களம் அல்ல. நிச்சயமாக நரகாசுரனின் மரணத்திற்கு பழி வாங்க வந்திருக்கிறார். ஆனால் உண்மையை அறிந்து கொள்ளாமல் நாம் தீர்மானிப்பது முறை அல்ல தேவேந்திரன். தாங்கள் இங்கு வந்திருக்கும் காரணம் என்ன? தன்னுடைய அம்சத்தில் உருவான குழந்தையை அவர் எனக்கு தருவதாக வாக்களித்திருந்தார். அக்குழந்தையை எடுத்துச் செல்லவே இங்கு வந்துள்ளேன். இரணியாட்சா! தாக்குவதற்கு முன்பாக சிந்தியுங்கள் நந்தி. மகாதேவர் எனக்கு அளித்த வாக்கை அழித்த குற்றம் தங்களுக்கு வேண்டாம். வேண்டாம் தேவேந்திரனே. உண்மையிலேயே மகாதேவர் தங்களுக்கு வரமளித்துள்ளாரா? இவருடைய கண்களில் உண்மை இல்லை. என்ன ஆயிற்று நாராயணா? மீண்டும் பார்வதிக்கு இந்த நிலை ஏற்பட வேண்டுமா? இத்தகைய தவறான வரத்தை மகாதேவர் எதற்காக அளித்தார்? மகாதேவர் எப்பொழுதும் தவறாக எதையும் செய்வதில்லை. நிச்சயம் அதில் ஓர் காரணம் இருக்கும். மகாதேவர் தன்னுடைய குழந்தையை கைலாயத்தை விட்டு அனுப்ப நினைத்தால் நிச்சயம் அதன் பின்னால் பெரிய காரண காரியம் இருக்கும். ஆனால் பார்வதி மிகவும் தளர்ந்து விடுவாரே, அவரை பற்றி சிந்திக்க வேண்டாமா? பார்வதியை நினைத்து நானும் கவலையாகத்தான் உள்ளேன். அதைவிட அதிக கவலை ஒன்றுள்ளது. இந்த சம்பவத்தினால் பல பயங்கரமான சம்பவங்கள் ஆரம்பமாகப் போகின்றன. அதை அனைத்தையும் பார்வதியே எதிர்கொண்டாக வேண்டும் தேவி. இரண்யாக்ஷனுக்கு நான் அளித்த வரத்தினாலேயே இக்குழந்தை உருப்பெற்றது. நீ என் விழிகளை மூடிய தருணம் அக்னியில் சக்தி உருவானது. அந்த சக்தி ஒன்றிணைக்கப்பட்டு இந்த பாலகன் உருவெடுத்தான். நிகழ்ந்தவை காலச்சக்கரத்தின் அவசியமாகும். இக்குழந்தை மீது நீ கொண்ட அதீத அன்பு காலச்சக்கரத்தில் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லை, நான் என் குழந்தையை எவருக்கும் தரமாட்டேன் மகாதேவா. உன் நிலையை நான் உணர்கிறேன் பார்வதி. எனினும் நான் அளித்த வாக்கை மீறுதல் அதர்மச் செயலாகும். தாங்கள் மீண்டும் நான் குழந்தையை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இக்குழந்தை சிவனின் அகங்காரத்திற்கும்
பார்வதியின் சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தியின் உருவம். இவனது கர்மங்களில் அகங்காரமும் சக்தியும் நிறைந்திருக்கும் கௌரி. எனினும் இக்குழந்தையானது அதன் மார்க்கத்தை தானே வழிவகுக்கும். அந்த மார்க்கமானது எம்மார்க்கமாகவும் இருக்கலாம். தீய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தால் அது இப்பிரபஞ்சம் முழுவதையும் இருளாக்கும் சக்தி வல்லதாக இருக்கும். இருளோ ஒளியோ எதுவாக இருந்தாலும் இவன் நம் புதல்வன் மகாதேவா.